அமெரிக்காவோட இந்த மாதிரி கடன் அவங்க வாங்கியிருக்கிறது மொத்தமா நீங்க நேஷனல் டெப்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த நாடு அமெரிக்கான்ற நாடு கடன் வாங்கியது தோராயமா 37 ட்ரில்லியன். அது எத்தனை லட்சம் கோடிலாம் நம்மளால கணக்கே பண்ண முடியாது, அத்தனை லட்சம் கோடிக்கு கடன் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த 37 ட்ரில்லியன் கடன் வாங்கியிருக்கிறாங்கன்னா அப்ப இப்படி வாங்கக்கூடாது அப்படின்னு இங்க இருக்கிற அமெரிக்கால இருக்கிற சில ஆளுமைகளும் சொல்லிட்டு வராங்க. அதுல மிக முக்கியமா இலான் மஸ்க், எக்ஸ் டெஸ்லாவோட முதன்மை அதிகாரி, அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம கடன் வாங்கிட்டே போனோம்னா நம்மளால கட்டுப்படி ஆகாது. ஒரு நாடு கடன் வாங்கினாலுமே அதுக்குன்னு ஒரு எல்லை வேண்டும். இது நம்ம கடனை எல்லாம் நம்ம திரும்ப அடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் சொல்றதை கேட்காம கடன் வாங்கிட்டு இருக்காங்க. சரி, இன்னொரு பெரிய ஆளுமை யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேபி மார்கன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வங்கி, உலகத்தில் ஒரு மிகப்பெரிய வங்கிகள்ல ஜேபி மார்கன் வங்கி ஒண்ணு. அந்த வங்கியோட முதன்மை அதிகாரி ஜேமி டைமன் அவர் சொல்றாரு, அதாவது அமெரிக்கா இப்படி கடன் வாங்கிட்டு போறதை பார்த்தா எனக்கு ஆபத்தா தெரியுது. இந்த மாதிரி நம்ம கடன் வாங்கக்கூடாது, ஏன்னா இதை நம்ம சஸ்டைனபிளா இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுமைகளே நாடுகள், மிகப்பெரிய நாடான அமெரிக்கா கடன் வாங்குறதுக்கே அவங்க அவங்களோட கண்டன குரல்களை எழுப்புறாங்க. கடன் வாங்காதீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க.